தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி து.ந.தி.அ.க தொடக்க பள்ளியில் சீர்வரிசை திருவிழாவும் பொங்கல் விழாவும் நடைபெற்றது. தமிழக அரசின் சிறந்த பள்ளிக்கான விருது பெற்ற து.ந.தி.அ.க தொடக்க பள்ளியில் 50 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பணியேற்றதிலிருந்து தலைமையாசிரியராக தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற நெல்சன் பான்ராஜ் பணி செய்து வருகிறார். அவர் இப்பள்ளியில் தலைமையாசிரியராக பணியேற்றதிலிருந்து ஆண்டுதோறும் பெற்றோர்கள் பள்ளிக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து சீர்வரிசையாக வழங்குவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டும் சுமார் ரூ.30,000 மதிப்புள்ள கற்றல் மற்றும் கற்பித்தல் பணிக்கான பொருட்களையும் வரிசையாக கிராமத்தின் முக்கிய வீதி வழியாக அனைத்து பெற்றோர்களும் கொண்டு வந்து பணியேற்றதிலிருந்த தாளாளரும் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் உபதலைவருமான அருள்திரு தமிழ்செல்வன் அவர்களிடம் வழங்கி ஆசி பெற்றனர். பெற்றோரோடு பிள்ளைகளும் பொருட்களை கொண்டு வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பின் தாளாளர் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கூடுகை நடைபெற்றது. அதில் தாளாளர் பணியேற்றதிலிருந்த சிறப்பை குறித்தும் பெற்றோர்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களை குறித்தும் பாராட்டி பேசினார். அதன் பின்பு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ராஜகோபால் நகர் சேகர குருவானவர் மதன் பிரபாகர் கலந்து கொண்டார். தலைமையாசிரியர் நெல்சன் பொன்ராஜ் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். நாட்டுப்பண் பாட நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. நேற்று 9 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போது சார் நீங்கள் நான் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், சங்கரபுரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுத்தாங்க. நான் உடனே இங்கேருந்து வேகமாக போயிட்டு 9 மணி 4 மணி நேரத்தில் போக முடியாது. வேகமாக போயிட்டு நம்ம அங்கே காத்திருந்தேன் ஏகணும். எனக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூலில் பார்த்துட்டு தேவை சார் அப்படின்னு. ஏன்னா சங்கரபுரி நானும் அப்படியே செய்ய முடியாது. எனக்கு நாங்கள் கண்டிக்கும் போதும் அவர்கள் தவறு செய்யும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஏகமாக போகிறாங்க, அந்த பிள்ளைங்க உட்காந்து சீட்டில் அனுப்பியிருக்கேன் ஸ்கூலுக்கு. டீச்சர் அங்கே நிற்கிற மாதிரி டீச்சர் அங்கே நிற்காங்க. இங்கே ஒரு டைம் உட்காந்து